சாதாரண நிலையிலிருந்து இளவரசியாய் உயர்ந்த பின் அந்நிலையையும் துறந்த டயானாவின் வாழ்க்கையை அவரது அணிகலன்களிலிருந்தும் ஆடைகளிலிருந்தும் கூட நம்மால் அடையாளம் காண முடியும். அந்த அணிகலன்களும் ஆடைகளும் 16வது வயதில் இளவரசர் சார்ல்ஸை சந்தித்ததில் துவங்கி 36 வயதில் டயானா மரணித்தது வரை அவரது வாழ்க்கையை கூறுகின்றன. 20 ஆண்டு கால டயானாவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த பல ரம்யமான நிகழ்வுகளையும் சோகமான நிகழ்வுகளையும் டயானாவுடன் இருந்து கவனித்த அவரது ஆடைகளும் அணிகலன்களும் அவரை பற்றி கூறும் கதை. இங்கிலாந்து இளவரசிக்கு ஆடையும் அணிகலன்களும் வெறும் அழகு பொருட்களாக மட்டும் இருந்துவிடவில்லை. உணர்வு நிலையையும் சமூகம் மற்றும் அரசியல் பொறுப்புகளை நிலைநாட்டும் ஒரு கருவியாகவும் இருந்தது. தன்னுடைய அனைத்து அணிகலன்களையும் பாதுகாப்பாக தனது அரண்மனையில் வைத்திருந்த டயானா அவை யாரிடமிருந்து எப்போது பெறப்பட்டன என்ற விவரங்களையும் தன் கைப்படவே எழுதியுள்ளார். இளவரசி டயானா இறந்த பிறகு அவரிடமிருந்து அரசுக்கு சொந்தமான அனைத்து நகைகளும் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் ராணி அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. அவருக்கு சொந்தமான அனைத்து நகைகளும் அவரது மகன்களுக்கு செல்லும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டது.